இன்னைக்கு யாரோ சோசியல் மீடியாவில் எவனோ பேசுகிறான். ஃபிட்ஸ் வந்த மாதிரி கையை காலை உதறிட்டு நிற்கிறாங்க எல்லாம். கையை காலை உதறிட்டு அடித்தொண்டையால் காட்டுக்கூச்சல் இட்டால் எல்லாம் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று கருதுகிறார்கள். கண்டவெல்லாம் பேசுகிறான், எவனோ பேசுகிறான், உள்நோக்கம் கற்பிக்கிறான். அண்ணா ஆட்சியில் இருந்த காலத்தில் அதிகாரபூர்வமாக சட்டப்பூர்வமாக தமிழ்நாடு என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டது. இது வரலாறு. ஆனால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் தமிழர்கள் இல்லை. அதனால்தான் இவர்கள் திராவிடர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். அதனால்தான் இவர்கள் திராவிடம் என்கிற அரசியலை உயர்த்தி பிடித்தார்கள். அண்ணாவையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. திராவிடர் தலைவர்கள் அத்தனை பேரையும் மொழி அடிப்படையில் அடையாளப்படுத்துகிறார்கள். அண்ணன் கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களையும் அப்படிதான் மொழி அடிப்படையில் அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழுக்காகவும் தமிழ் ஈழத்திற்காகவும் விடுதலை புலிகளுக்காகவும் அவர் பட்டப்பாடு, அவர் சந்தித்த சவால்கள், அவர் சந்தித்த நெருக்கடிகள், இன்னைக்கு பிரபாகரன் அவர்களின் பெயரை உச்சரிக்கக்கூடிய இந்த கற்றுக்குட்டிகளுக்கு தெரியுமா? காட்டு கூச்சலிடும் கற்றுக்குட்டிகளுக்கு கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களின் தியாகம் என்னவென்று தெரியுமா? விடுதலை புலிகள் தோழமை கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த போது இவர்கள் எல்லாம் எங்கிருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. எங்கோ டூயட் பாடிக்கொண்டிருந்தார்கள், எங்கோ ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தார்கள்.